இங்கே இருக்கிற பாகிஸ்தான் அம்பாசிடர் கூட்டு போயிட்டு POK காட்ட முடியாது. ஆனால் POK பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே 4 அம்ச கோரிக்கையை வச்சு அஜிடேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சர்கிகார் போயிட்டு அங்கே போயிட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்ன உடனே பாகிஸ்தானுக்கு பத்திட்டு எரிதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பரில் வை அப்படின்னு இருக்காங்க. ஃபேனுக்கு எங்கே 12ஆம் நம்பர்னு தெரியல. முனீரின் பின்புறத்தில் வெந்நீர் ஊற்றிய சர்கிகார் அப்படின்னு போடலாம். முனீருக்கு ஊற்றிட்டாங்க வெந்நீர், அதனால கண்ணில் வருது கண்ணீர். இந்தியாவுக்கு எதிராக ஆடிட்டு இருந்தா சீக்கிரமாக செவக்குழிக்கு தெளிப்பாங்க பன்னீர். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பாகிஸ்தான் வீடு போய் சேராதுன்னு சொல்லிட்டு நீ வச்சா நான் வைப்பேன், அடிச்சா நான் அடிப்பேன். நீ அடித்தா ஒரு அடி, நான் அடித்தா செவில் கிழிகிற வரைக்கும் அடிப்பேன். அமெரிக்கா திடீர்னு இப்படி இந்தியா மேலே சாஃப்ட் கார்னர் காட்டுறதுக்கு என்ன காரணம்? தீஸ் ஆர் ஆல் பாஸ்டரிங். என்னை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் போக வேண்டிய தேவையே இல்லை. பாகிஸ்தான் திங்க் பண்ணல சார், நான் ஆப்கானிஸ்தான் அடி வாங்கும்போது நீ உட்காந்து பார்த்துட்டு வரமாட்டான். காரணம் என்னன்னா 22% ஷியா முஸ்லீம் இருக்காங்க பாகிஸ்தானில். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். நீங்கள் ஏற்கனவே நம்ம எக்ஸ் மேஜர் அவர்கள் நர்வானே அவர்களை நீங்கள் ஏற்கனவே நிறைய டைம் கோட் பண்ணியிருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். மேஜரா? ஜென்ரல் மேஜர், எக்ஸ் ஜென்ரல். ஓகே, மேஜர் ஜென்ரலில் மேஜர்னு சொன்னீங்க. ஆர்மிக்காரங்க உங்களை அவ்வளோதான் பண்ணிடுவாங்களா? காரி துப்பிடுவாங்க மூஞ்சிலேயே. காரணம் சொல்கிறேன், தேர் ரேங்க்ஸ் ஆர் ஏர்ன்டு. ஹானரரி டாக்டரேட் எல்லாம் இல்லை. ஜென்ரல் ஃபர்ஸ்ட் அப்புறம் மேஜரா சார்? இல்லை, மேஜர்ன்றது லெஃப்டினன்ட்டுக்கு அப்புறம் கேப்டனுக்கு அப்புறம் முன்னெல்லாம் செகண்ட் லெஃப்டினன்ட் இருந்தது. செகண்ட் லெஃப்டினன்ட்டுக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் லெஃப்டினன்ட்டு, கேப்டனு, மேஜர். ஓகே. ஜென்ரல் எங்கே வரணும்னா லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், ஜென்ரல். இராணுவத்தோட 4 ஸ்டார் ரேங்க் ஆஃபீஸரை நீங்கள் 120 பேரை கமாண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி லெவல் ஆஃபீஸரோட கம்பேர் பண்ணுறீங்க. சரி சார், ஓகே. எக்ஸ் ஜென்ரல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் சைடு, அதாவது பாகிஸ்தான் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா மேஜர் வார்ஸ் அவங்களோட தான் நம்ம வச்சுருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே மிகப்பெரிய த்ரெட்டு ஃப்யூச்சரில், ஓகேங்களா, அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது சைனாவோட தான் நம்ம, அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு சார். என்ன காரணத்தினால சார் அது? பிகாஸ் சைனாவும் இந்தியாவும் பல விஷயங்களை பொருளாதார ரீதியிலையும் சரி, மற்ற எல்லா ரீதியிலையும், அரசியல் ரீதியில், பொருளாதார ரீதியில் இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டியது சைனாவோட தேவை. பெருங்கடலை கட்டுப்படுத்திட்டு இருக்குது இந்தியா. இந்திய பெருங்கடல் வழியாக தான் சைனாக்கு எல்லா சப்ளைஸும் போகுது. இந்தியாவை அன்ஸ்டேபிளாக வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் சைனாவுக்கு லாபம். அது கன்சியூமர் பேஸ்ட் எக்கானமி, மார்க்கெட் எக்கானமி, ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமியாக இந்தியா வளர்றது சைனா விரும்பலை. இன்றைக்கி 5வது இடத்துல இருக்கும், சைனா முதல் இடத்துல இருக்குது. I think we are around $751 billion உற்பத்தியில். சைனா more than $1 trillion. ஸோ அதை நெருங்கிட்டு இருக்கோண்டானா நம்ம உற்பத்தியில் வளர வளர அப்போ சைனாவோட உற்பத்தி விழும். சைனாவில் ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. ஏஜிங் பாப்புலேஷன். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தோட பர்சன்டேஜ் மொத்த பாப்புலேஷனில் 16% தான் இருக்காங்க. இந்தியா அட்லீஸ்ட் அரௌண்ட் 29 to 30% இருக்காங்க. அந்த கரெக்ட் ரைப் ஏஜ் குரூப் 18லேருந்து 29 ஏஜ் குரூப்புக்குள்ளே வர கிளாசிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்தா இப்போ சைனாக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வர செய்கிறது நேச்சுரல் தான். ஆனால் இந்த 18லேருந்து 29 ஏஜ் குரூப் இருக்கிற பசங்களை மூளை செலவை செய்து அவர்களை நாட்டுக்கு எதிரான சிந்தனையோடையும் உள்நாட்டு அமளியை ஏற்படுத்தினா அப்போ யாருக்கு லாபம்? சைனாவுக்கு லாபம். பாகிஸ்தானுக்கு அவன் தற்காலிக லாபங்களை பார்ப்பான் தவிர்த்து நிரந்தர லாபம் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் யார் எலும்பு துண்டு போட்டாலும் அதுக்கு வாலாட்டுற நாய் அவன். இருக்கும் நாய்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாய் விசுவாசமான பிராணி. ஒரு பிஸ்கெட் போட்டால் கூட அதுக்கு விசுவாசமாக இருக்கும், அந்த போட்டவனுக்கு விசுவாசமாக இருக்கும். இது இட் இஸ் அ கட்டர் கிரீச்சர். இது கண்டதில் போய் வாய் வச்சு கண்டதை சாப்பிட்டு யார் போட்டாலும் சாப்பிட்ற டைப் இது பாகிஸ்தான்ன்றது. அதுவும் பாலை தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஜந்துவோட பேரும். நான் அப்படி தான் பாகிஸ்தானை பார்க்கறதுனால. சாரி, இது என்னோட பார்வை. உங்களோட பார்வை மாறுபட்டதாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜின்னாவை சப்போர்ட் பண்ணுறதால ஐ டவுட் யுவர் இன்டென்ஷன்ஸ். இதுக்கு சிரிக்கக்கூடாது, நீங்கள் வைக்கப்படணும். ஓகே சார், ஓகே, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், விடுங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இது நடுவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இந்தியாவோட வளர்ச்சியை வரக்கூடும். ஸோ இதை பல்வேறு நாடுகள் இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கணுன்றது அவங்களோட சிந்தனையாகவும் எண்ணமாகவும் அவங்களோட நோக்கமாகவும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன சொல்கிறது, டு அண்டர் எஸ்டிமேட்
ஆர் டு சே தட் சைனா வில் நாட் பி அ த்ரெட் டு இந்தியா இஸ் சம்திங் நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானும் டர்க்கியும் பாகிஸ்தானுக்கு டர்க்கியும் சைனாவும் வந்து வெப்பன் சப்ளைஸ் கொடுத்துருக்காங்க. நூர்கான் பேஸில் தரையிறக்கப்பட்டுள்ளது சைனா பிளேன்கள். அது என்ன சப்ளைஸ் போயிருக்குன்னு நமக்கு இன்னும் கிளியர் பிக்சர் இல்லை. ஒருவேளை இன்டெலிஜென்ஸ்க்கு இருக்கும், அது நம்மளுக்கு தோணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நாளைக்கு மாண்புமிகு இந்திய எதிர்க்கட்சி தலைவரும் எல்லாரும் வந்து எனக்கு அதை வந்து பார்லிமெண்ட்டில் கொடுன்னு அது கூட அவர் அமளி பண்ணலாம். பட் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. உங்களுக்கு எது வரைக்கும் எவ்வளோ தெரியணுமோ அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, எந்த ஃப்ரேம் வச்சுருக்கீங்க, ஆடியோவோட லெவல் என்ன, உங்கள் எடிட்டிங் டெக்னிக் என்ன, யார் எடிட் பண்ண போகிறா, இதெல்லாம் நான் கேட்டு உட்காந்தேன்னா உனக்கு எதுக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், வீடியோ கொடுத்தோமா போனோமா அது வரைக்கும் வச்சுக்கோ அப்படின்னு. அது மாதிரி எதிர்கட்சிகளுக்கு வந்து அந்த பொறுப்பு அடிப்படையாக வரணும். எதை கேட்கணுமோ அதை மாத்திரம்தான் கேட்கணும். ட்ரூப் மூவ்மெண்ட்டை பற்றி கேட்குறது, நம்மளோட பொசிஷன்ஸ் பேட்டில் ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. பேட்டில் ஆர்டர்னா எந்த இடத்துல எந்த ரெஜிமெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃபேண்ட்ரி எந்த இடத்துல எங்கே எவ்வளோ இருக்குது, ஆர்மர் எவ்வளோ இருக்குது, ஆர்ட்லரி எங்கே எவ்வளோ பீஸு, இது தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போய் சண்டை போட போகிறீங்களா? கரெக்ட் தான் சார். ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே பார்லிமெண்ட்டில் போய் அத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே சார். அது தேவையற்ற கொஸ்டின்ஸ்ன்றேன். நான் எப்பயும் சொல்கிற டைலாக் தான் இப்பயும் சொல்கிறேன். வடை தட்டில் வந்துதா இல்லையான்றது தான் இங்கே மெயின். வடை எப்படி சுட்டாங்க, எதில் சுட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லாத கொஷின். இவங்க கேட்குறது வடை சுடுற சட்டியை கேட்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? உனக்கு பசின்னா வடையை கேளு. யூ வாண்ட் வெதர் இந்தியா சக்சீடட் ஆர் ஃபெயில்டு. இந்திய அரசு சரியான ஒரு நிலையை எடுத்ததா, இந்தியாவோட பாதுகாப்பு மேம்பட்டதா, இந்தியாவோட அந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பு சரியாக திறன்பட எதிரியை எதிர்கொண்டதா இல்லையா, இதுதான் எங்கள் கேள்வியை தவிர்த்து அங்கே யார் அமைச்ச, அவன் பேர் என்ன, அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கான், என்ன கொடுத்து கையில் கொடுத்து அமைச்ச, எப்படி அடித்த, இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? நீ ஏதாவது பிளேன் ஓட்ட போறியா, இல்லை பீரங்கி ஆப்ரேட் பண்ண போறியா, இல்லை ஆர்ட்லரி கன் ஆப்ரேட் பண்ண போறியா? ஐ பெட் யூ பேனக்ஷா சொன்ன மாதிரி கொரில்லாவுக்கும் வித்தியாசம் தெரியாது. முதல் கொரில்லா வந்து ஜூவில் இருக்கிற கொரில்லா, ரெண்டாவது கொரில்லா வந்து கொரில்லா அட்டாக் பண்ணக்கூடிய கொரில்லா வார்ஃபேரில், அதாவது அது ஸ்பானிஷ் வேர்டு. அது கொரில்லா வார்ஃபேர்ன்ற வேர்டு வந்து கொரில்லா அப்படின்னாலே அது ஸ்பெனிஷ் லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது. நெப்போலியனிக் வார்ஃபேரில் முதல்ல மறைந்திருந்தும் தாக்கும் டெக்னிக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜி இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டார். பட் ஸ்பெனிஷில் வந்து அது அந்த வார்த்தை வந்து முதல்ல காயின் செய்யப்பட்டது நெப்போலியனுக்கு எதிராக. ஸோ அங்கேருந்து வந்து தான் கொரில்லா வார்ஃபேர், கான்செப்ட் ஆஃப் கொரில்லா வார்ஃபேர். பட் கொரில்லா வார்ஃபேர்ன்ற கான்செப்ட் இந்தியாவில் எப்பயோ சிவாஜி ஏன் நான் சொன்னால் என்ன சங்கின்னுவானுங்க. பட் லெட் மீ டெல் யூ, தெர் வாஸ் அ மங்கி விச் வென்ட் டு லங்கா. ஜெய் பஜரங்க பலின்னு சொல்லிட்டு அவரை கும்பிடுறோம் நம்ம. அதாவது எவனுக்கு வந்து தைரியம் வரணுமோ, எவனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கோ, எவனெல்லாம் வந்து அவனை கூப்பிட்டா உடனே நம்மளுக்காக வந்து நிற்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பல இந்துக்கள் நம்புறது. நானும் நம்புகிறேன், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அஞ்சனையின் மைந்தன் ஆஞ்சநேயரை வந்து சொல்லுவாங்க, he was the first gorilla attack. கொரில்லா அட்டாக் என்ன, அது கொரில்லா அட்டாக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு கோயர்சிவ் டிப்ளமசி என்ன, கோயர்சிவ் டிப்ளமசி இதை பற்றி தனி லெக்சரே எடுக்கலாம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார் வச்சு. உள்ளே போயிட்டு ராவணனை அப்படியே வர்ச்சுவலாக இன்டிமிடேட் பண்ணிட்டு வந்தார் அவர். வாலி உன்னை தோக்கடிச்சு துவச்சி தொங்க போட்டு லங்கா காமிச்சிட்டான். அந்த வாலியே கொண்டவன் தான் ராமன். யோசிச்சுக்கோ நீ யார் கூட மோதுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆஞ்சநேயர் வாளுக்கு தீ வைக்கும்போது என்ன சொன்னார்? நீ என்னவோ நான் உனக்கு சொன்னதை வந்து நீ ஏற்றுக்கல, நீ எனக்கு எது பண்ணாலும் நான் உனக்கு பண்ணதை அதாவது நீ எனக்கு எது பண்ணாலும் அது என்னோட போயிடும், ஆனால் நான் உனக்கு பண்ணுறது உன்னையும் அழிக்கும் உன் நாட்டையும் அழிக்கும், பார்த்துக்கோ அப்படின்னாரு. கேட்கல. என்ன பண்ணாரு? ராவணன் இவருக்கு வாளுக்கு தீ வச்சாரு. இவருக்கு பண்ணது இவர் வாழை வந்து இவர் ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு போய் தண்ணியில் மொத்த லங்கையும் வந்து எரிச்சிட்டு மாலை எடுத்து போய் தண்ணியில் விட்டு முக்கிய எடுத்துட்டு திரும்பி ஜம்பில் வந்துட்டாரு. ஆனால் லங்கை எரிஞ்சு போச்சு. இல்லை, நீ என்ன ஒருத்தர் தான் அஃபெக்ட் பண்ண முடியும், ஆனால் நான் பண்ணால் உன் மொத்த நாட்டையும் அஃபெக்ட் பண்ணிட்டு போவோம், பார்த்துக்கோ அப்படின்னாரு. இட் இஸ் கால்ட் த்ரெட். இந்த சோ கால்டு துரந்தர்ஸ்
அவங்க பண்ணுறது அது மாதிரி த்ரெட்டு தான். நீ அங்கே கை வச்சேன்னா பார்த்துக்கோ, மாட்டான் ஒருத்தன் தான் மாட்டுவான். அங்கே யாரோ ஒருத்தன் XYZ, அவங்களுக்கு இன்னைக்கு துரந்தர்னு பேர் வச்சுருக்காங்க, அன்னோன் கன்மன் நான் வச்சிருக்கிற பேர், ஒருத்தன் தான் மாட்டுவான். ஆனால் அது பாகிஸ்தானுக்குள்ள எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்கியிருக்கு. பயம் நல்லது. ரிஸ்வான் ஹனீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவனே சொல்லியிருக்கான் லஷ்கர்ப்பா என்னோட 30 ஆளுங்களை ஒரு வருஷத்தை கொண்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் நல்லது. இப்போ அவன் டாக்டிக்ஸை சேஞ்ச் பண்ணி இப்போது ஷாஷாத் பட்டி நெட்வொர்க், SBN அது பேர், அவன் பிரேசிலில் போய் இப்போ ஒழிச்சு வச்சுருக்காங்க. வி வில் ஹண்ட் யூ டவுன். நீ சந்திரமண்டலத்துக்கு போனால் கூட உன்னை விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா உன் கொடியில் சந்திரன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அங்கே போனால் கூட விட்டு வைக்க மாட்டோம். வில் ஹிட் யூ ஃப்ரம் ஸ்பேஸ், வில் ஹிட் யூ ஃப்ரம் லேண்ட், வில் ஹிட் யூ ஃப்ரம் ஏர், வில் ஹிட் யூ ஃப்ரம் சி. வானத்துலன்னா வானத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது விண்மண்டலத்திலேருந்து அடிப்போம், காற்றுல இருந்தும் அடிப்போம், தண்ணியிலேருந்து அடிப்போம், தண்ணி கீழே இருந்தும் அடிப்போம், நிலப்பரப்புலையும் அடிப்போம். ஆனால் அடி உறுதி. இதை பாகிஸ்தான் 200 பேரை இங்கே வாங்கினது நான் என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்கறது, இது இந்தியாவின் அடுத்த தலைமுறைக்கு ஒரு இழிவு, ஒரு நம் குடும்பங்களில் குழந்தைகளை வளர்க்கும் தன்மைக்கு ஒரு கேள்விக்குறி, நம் கல்விக்கு ஒரு அச்சுறுத்தல், தேசிய விழிப்புணர்வு இல்லாமல் தேசியத்தை பற்றி தெரியாத ஒரு தலைமுறைக்கு வித்திடுவது நாட்டுக்கு நாளைக்கு பாதகமாக முடியக்கூடும். இந்த ஆபரேஷன் இதோட முடிஞ்சிடல, இன்னும் பல பேர் இனிமேல் கைது செய்யப்படுவார்கள். இப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ இந்தியன் ஹை கமிஷன் இஸ்லாமாபாத்தில் இருந்தக்கூடிய அந்த செக்யூரிட்டி இஷ்யூலாம் எடுத்துட்டாங்க, பேரிகேட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்க்கப்பட்டுச்சு. உடனே நம்ம நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஹை கமிஷன் நாமளுமே செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் எடுத்து, இதனால் இருதரப்புக்குமே ஒரு பிரச்சனை ஆகாதா சார்? அது அதாவது இது காரணம், சர்கி கௌர் காஷ்மீருக்கு போயிட்டு, காஷ்மீர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் டிப்ளமேட்டிக் லெவலில். Kashmir is important part of Jammu and Kashmir is important. Kashmir illa, Jammu and Kashmir is important part of India. And US ambassador to India. US ambassador to India சொன்னது integral part ன்னு சொல்லியிருந்தா நான் வரவேற்றிருப்பேன். இம்பார்ட்டன்ட் பார்ட்ன்றதே இட் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். இது வரைக்கும் காஷ்மீர் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாக பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓகே இது இந்தியாவோட ஒரு முக்கியமான பகுதி, அதை பாகிஸ்தான் ஏற்றுக்க முடியாது. ஒன்று ஏற்றுக்க முடியாதுன்றதோட அங்கே இருக்கிற பாகிஸ்தான் அம்பாசிடர் கூப்பிட்டு போயிட்டு POK காட்ட முடியாது. ஏன்னா POK பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே 4 அம்ச கோரிக்கையை வச்சு அஜிடேஷன் நடந்துட்டு இருக்கு. 50 நாள் மேலே தான், 60 நாள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும், எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்க வேண்டும், அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியும் மற்றதையும் நீங்கள் நீக்க வேண்டும். 12 ரிசர்வ்டு சீட்ஸை ரெஃப்யூஜிஸாக வந்தவங்க, பாகிஸ்தானுக்கு ரெஃப்யூஜிஸாக வந்தவங்க, அவங்கள அவங்களுக்கு 12 சீட்டு காஷ்மீர் அசம்பிளியில் கொடுக்கறத தவிர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போது 0.5% தேர்தல் நடத்தி, ஓட்டுப்பதிவு நடத்தி, அங்கே ஒரு பாராளுமன்றத்தை ஏற்படுத்தி, அதில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி 25 சீட்டு ஜெயிச்சதாக அறிவித்து அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்களாம். இதை பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியான பிலாவல் பூட்டோ கட்சியை எதிர்க்குது. ஸோ இது பாகிஸ்தானோட உள்நாட்டு நிலவரம். இந்த சூழ்நிலையில் சர்கிகார் போயிட்டு அங்கே போயிட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்ன உடனே பாகிஸ்தானுக்கு பற்றிட்டு எரியுது. எரிதடி மாலா, ஃபேனை 12ஆம் நம்பரில் வை அப்படின்னு இருக்காங்க. ஃபேனுக்கு எங்கே 12ஆம் நம்பர்னு தெரியல. முனீரின் பின்புறத்தில் வெந்நீர் ஊற்றிய சர்கிகார் அப்படின்னு போடலாம். முனீருக்கு ஊற்றிட்டாங்க வெந்நீர், அதனால கண்ணில் வருது கண்ணீர். அந்த ரீசனால தான் இப்போ இந்த ஹை கமிஷனரேட்டில் செக்யூரிட்டி இதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஆடிட்டு இருந்தா சீக்கிரமாக செவக்குழிக்கு தெளிப்பாங்க பன்னீர்.
அட 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 கவிதை கவிதை. திராவிட பண்பாட்டு நாட்டில் வளர்ந்தால் அந்த திராவிட சிந்தனையை கொஞ்சமாவது பார்த்தா அதை ஏத்தா அதை புரிஞ்சா இப்படிதான் பேச வரும். தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிச்சு. என்ன சார் விளம்பர ஒரு ஸ்டாண்டு 10 ஸ்டாண்டு பேசுறதே தொண்டை கட்டிச்சுன்றீங்க? 80 வருஷமா பேசியிருக்காரு சார் தலைவர். என் வாய்ஸ் நார்மல் வாய்ஸுங்க, அது ஸ்பெஷல் வாய்ஸுங்க. ஆக இது நார்மல் வாய்ஸ். ஓகே. ஆக பாகிஸ்தானுக்கு வந்து இப்போது பத்திட்டு எரியறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியா ஹை கமிஷன் முன்னாடி இருந்த பேரிகேட்ஸை ரிமூவ் பண்ணாங்க. நீ பேரிகேட் தான் ரிமூவ் பண்ணுவ. நீ விசா கவுண்டருக்கு நீ போட்டிருந்த ஷெட்டு கிட்டு பெட்டு அங்கே வரவனுக்கு போகிறவனுக்கெல்லாம் விசா கொடுத்துட்டு இருந்ததுக்கு ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ணலை, அதை நம்ம உடச்சிட்டோம். ஓ, இல்லீகலாக நீ கட்டியிருந்த சாணக்கிய புரியல, இல்லீகலாக கட்டியிருந்தேன், நீ உடைச்சா நான் உடைப்பேன். நம்ம சிஎம்மோட பாட்டு தான் ஞாபகம் வருது. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். படம் பேர் மறந்துட்டேன், பட் வேட்டைக்காரன் சிஎம்மோட பாட்டு தான் அது. இப்போ இருக்கிற சிஎம்மோட பாட்டு தான். ஸோ பாகிஸ்தான் வீடு போய் சேராதுன்னு சொல்லிட்டு நீ வச்சா நான் வைப்பேன், அடித்தா நான் அடிப்பேன். ஆனால் நீ அடித்தா ஒரு அடி, நான் அடித்தா செவில் கிழிகிற வரைக்கும் அடிப்பேன். சாரி ஃபார் மை லாங்குவேஜ். பாகிஸ்தான் டிசர்வ்ஸ் திஸ் லாங்குவேஜ். பட் எதனால் சார் திடீர்னு இப்போ அமெரிக்கா திடீர்னு இப்படி இந்தியா மேலே சாஃப்ட் கார்னர் காட்டுறதுக்கு என்ன காரணம்? தீஸ் ஆர் ஆல் பாஸ்டரிங். என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்கிக்கு ஒரு காஷ்மீர் போக வேண்டிய தேவையே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சுற்றி அப்துல்லா பார்த்துட்டு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது. அதே லடாக் போகிறதுக்கு லடாக்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே டிபேட்டியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைலோட லீடரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் கேட்டிருக்காங்க, திரும்பி மீட்டிங் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ சைனாவோட ப்ரெஷரில் கேன்சல் ஆச்சா, எதனால் கேன்சல் ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஒருவேளை இந்த டர்க்கி, பாகிஸ்தான் அண்ட் சவுதி பேக்டை வந்து ட்ரம்ப் எப்படி பார்க்குறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. பேக்ட் போட்டும் சவுதியோட படைகள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து யமனில் கொல்லப்பட்டுள்ளார்கள். அங்கேயும் பாகிஸ்தான் ராணுவம் சான்ஸ் வரட்டும், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். எப்படா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. இல்லை டைம் வெயிட், அவன் அடித்து முடிக்கிட்டோம், அப்புறம் நான் அடிக்கிறேன். ஆனால் அடிச்சு அப்புறம் அவன் முடிச்ச அப்புறம் என்னடா இருக்க போகுது, ஒன்றும் இருக்காதரா அப்படின்றாங்க. பாகிஸ்தான் திங்க் பண்ணல சார், நான் ஆப்கானிஸ்தான் அடி வாங்கும்போது நீ உட்காந்து பார்த்துட்டு வரமாட்டான். காரணம் என்னடான்னு 22% ஷியா முஸ்லீம் இருக்காங்க பாகிஸ்தானில். ஹவுதிகள் வந்து அங்கே பெரும்பாலுமானவர் ஷியாக்கள் யமனில் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. திரும்பி பாகிஸ்தானில் கலவரம் அடித்தா ஆல்ரெடி இல்லாத பிரச்சனையெல்லாம் தலைமையில் உட்காருது வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். இன்னொரு புது ஏழ்றையா, புறாக்காக போறா என்ன அக்க போரா இருக்கிறதுன்ற மாதிரி உனக்காக நான் வந்து சும்மா நான் ஒப்புக்கு நான் இருப்பேன். இந்த பசங்க அந்த கிரிக்கெட் ஆடுவானுங்க தெரியுமா திருமணில், அதாவது இவங்க 5 பேர் இருப்பானுங்க, அவனுக்கு 5 பேர் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்துட்டா நீ ஜோக்கரு, 2 சைடு காஜி ஆடலாம். நீ காஜி என்ன தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. நான் சொல்றது பேட்டிங் ஆடலாம், 2 சைடு பேட்டிங் ஆடலாம், நீ தான் காமன் கீப்பரு. அது கொடுக்கவே மாட்டானுங்க. மோஸ்ட்லி சின்ன பையன் அவன் இருக்கானோ, இவங்களோட வயசுல சின்ன பையனை தான் ஜோக்கரா போடுவாங்க. அவனை ஓட விடுறது, பால் பொறிக்கிட்டு வந்து போடுறதுக்கு மாத்திரம். அவன் என்னைக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகுதோ எல்லாத்தையும் தட்டி விட்டு அவன் போயிடுவான். இது மாதிரி நிறைய காமெடி நடக்கும். சில நேரத்தில் அந்த ஜோக்கரா வர பையன் தான் பேட்டை தூக்கிட்டு வருவான். அவன் கடுப்பார் அன்னைக்கு பேட்டை பிடிக்கிட்டு போயிடுவான், பேட் எந்து அப்படின்னு. இந்த மாதிரி பாகிஸ்தான் என்னைக்கு கடுப்பாதோ இல்லை ராணுவம் எந்து நீ போட்டுக்க சண்டையரும் அவன் வந்துடுவான். அப்போ சவுதியை என் காசு எத்தனையோ பேர் போட்டாங்க. கடலில் இருக்கிற மீனும் பாகிஸ்தானில் போட்ட காசும் ரெண்டும் திரும்பி மொத்தமாக எடுக்க முடியாது போடா அப்படின்னு. கடலில் எவ்வளோ மீன் இருக்காது மொத்தத்தையும் எடுக்க முடியாது நம்மளால. பாகிஸ்தானுக்கு கொடுத்த கடனை அவனும் மீட்டெடு போச்சு, அதுதான் காலி. அது கணக்கும் இல்லை வழக்கம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாகிஸ்தானை பற்றி? நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவில் பட்ஜெட் போடுவாங்க டிஃபென்ஸுக்கு. எல்லா மினிஸ்ட்ரிக்கும் பட்ஜெட் இருக்குது. ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட் இருக்குது, டிஃபென்ஸுக்கு பட்ஜெட் இருக்குது, அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். டிஃபென்ஸ் அலோகேஷனில் பாகிஸ்தானில் எப்படிறான்னா, டிஃபென்ஸ் பட்ஜெட் தனி, பென்ஷன் பில் தனி. பென்ஷன் பில் வந்து ஜென்ரல் பட்ஜெட்டில் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஹெட்டில். நாட்டோட வளர்ச்சிக்கான செலவுன்னு சொல்லிட்டு ஆர்மி கொடுக்குற பென்ஷன். ஆனால் டிஃபென்ஸ் பட்ஜெட் தனி. இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது பென்ஷனு சேலரி எல்லாம் கலந்தது தான் டிஃபென்ஸ் பட்ஜெட். பாகிஸ்தானில் பென்ஷனை தூக்கிட்டாங்க, இது போக மிச்சம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை இது கூட சேர்த்து பாருங்க. அப்போ பாகிஸ்தானில் டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ போகிறதுன்னு சொல்லிட்டு. அசிமுன்னீர் வேற புது அமெண்ட்மெண்ட், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பட் ஸ்டில் புது அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராரு. 28வது அமெண்ட்மெண்ட் தாக்கல் பண்ண போகிறாங்க.
அந்த அமெண்ட்மெண்ட் மாத்திரம் பாஸ் ஆச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் ஜனாதிபதி ஹைபிரிட் மாடல், ஈஜிப்ட் மாதிரி டர்க்கி மாதிரி ஒரு மாடல் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க பாகிஸ்தானில். பாராளுமன்றத்தை கலைச்சிட வேண்டியது. இவர் இராணுவ தளபதியாகவும் இருக்க முடியும், இவர் வந்து நாட்டின் ஜனாதிபதியாகவும் இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஈஜிப்டில் அன்வர் சதாத்தும் இப்போ இருக்கிற ஃபத்தே நினைக்கிறேன், ஏதோ பேர், அவர் பேர் சிசியா ஃபத்தேவா இல்லை, சிசி இல்லை, சிசி வந்து முஸ்லீம் புதர் மூவ்மெண்ட் ஆளு, இஸ் நோ மோர். ஐ திங்க் இஸ் நேம் இஸ் அல்ஃபத்தேன்னு தான் வரும். அதுக்கு முன்னாடி இவர் ஹோஸ்னி முபாரக், அதுக்கு முன்னாடி அன்வர் சதாத், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கமால் அப்துல் நசர். இவங்க வந்து இராணுவ தளபதியும் நாட்டோட பிரசிடென்ட். இட்ஸ் ஹைபிரிட் மாடல், ஈஜிப்சியன் மாடல். புதுசாக இருக்கு. அந்த மாடல் தான் இங்கே ஏன் இந்தோனேஷியாலையும் இருக்குது. அது மாதிரி இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் வந்து வாஸ் அ ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸர். பல நாடுகள் இந்த ஹைபிரிட் மாடல் இருக்கு. அதை வந்து பாகிஸ்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குது. அசிமுனிர் யூனிஃபார்ம்ல இருந்துட்டு ஜனாதிபதியாக இருப்பார். இதுக்கான அரசியல் சாசன சட்டம் மார்பை எடுத்துட்டு வராங்க. அயூப் கான் அப்படிதான் இருந்தாரு, ஆனால் யூனிஃபார்மை கழட்டினார், ஆள் காணாமல் போயிட்டார். பர்வேஸ் முஷரப் அப்படிதான் வந்தது, ஆனால் யூனிஃபார்மை கழட்டினார், ஆள் காணாமல் போயிட்டார். பட் ஹி கண்டினியூஸ் டு பி இன் யூனிஃபார்ம் அண்ட் ஆல்சோ தட் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் பிரசிடென்ட். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாகிஸ்தானை 13 மாகாணங்களை உடைக்கிறது, அதுக்கான தாக்கலும் நடந்துட்டு இருக்கு. 28வது மசோதா அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே தருணத்தில் கட்சிங்க அடிச்சுட்டு இருக்கு. இப்போ வேற இம்ரான் கானை வந்து அதுக்கு அதான் சார் கேட்கலாம்னு நினைச்சு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. திடீர்னு தலையை கட்டுறாங்க, இம்ரான் கான் வெளியே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு வச்சது ராணுவத்தோட பேக்ல இருக்கு. ஏன்னா இம்ரான் கான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி அட்மிட் பண்ணால் இம்ரான் கான் கட்சி வந்து செப்டம்பர் 27ஆம் தேதிக்குள்ள பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றுத்தில் ஈடுபட போகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை ஈடுபடாமல் இருக்கணும்னா, கொஞ்சம் கைபர் பக்தூன்வா கண்ட்ரோல் வைக்கணும்னா இம்ரான் கான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரி காட்டணும். ரெண்டாவது, இம்ரான் கானுக்கு ஏதோ நாங்கள் சலுகை கொடுக்குற மாதிரி காட்டினா தான் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியும் PMLN பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸும் வந்து ராணுவம் எடுத்துகிட்டு வர மூவுக்கு அடக்கி வாசிப்பாங்க. இது எப்படிறான்னா குரங்கு மத்தியஸ்தம் அப்படின்வாங்க. 2 பூனை சண்டை போட்டுக்கிச்சான் வெண்ணெய்க்கு. நடுவில் இந்த குரங்கு வந்து உட்காந்துட்டு தராஸ் தட்டு வச்சுக்கிட்டு வெண்ணெயை வச்சு, இது அதிகம் இது கம்மி, இது அதிகம் இது கம்மி, இது அதிகம் இது கம்மின்னு சொல்லி மொத்தத்தையும் சாப்பிட்டே அப்போ டைம் ஆயிடுச்சு போ அப்படின்ச்சான். இந்த குரங்கோட இடத்துல தான் வந்து அசிமுனிர் குரங்கு கிட்ட மாட்டிக்கின சந்தான மாலை அப்படின்வாங்க பாருங்க. காசு பணம் துட்டு மணி அது மாதிரி பாகிஸ்தான் பணத்தை ஃபுல்லாக வருவாய் ஃபுல்லாக ஆர்மி சாப்பிட்டு இருக்கு. இல்லைன்னா தோத்த ஆர்மிக்கு 25% அவங்களுக்கு அவங்களே சம்பள உயர்வு கொடுத்துப்பாங்களா? முடியுமா? இது வரைக்கும் வரலாறில் கண்டதுண்டா? இதை நட்சல் இதை பாருங்க. சும்மா உள்ள இம்ரான் கான் இஸ் அ கிளியர் கட் அஜெண்டா. ஸோ பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனையே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போது இந்தியா ஹை கமிஷனில் போயிட்டு சும்மா சொன்னது வந்து, ஏன்னா ஆசிமுனிர் ஒரு காலத்தில் போன வருஷம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 25 காஷ்மீர் இஸ் அவர் ஜெகுலார் வெயின், இங்கே போகிற நரம்பு அது கட் ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தானே இல்லை. கட் பண்ணுவோண்டா, அதுதான் ஜெகுலார் வெயின் அணுவியா? இல்லை இண்டஸ் நதிநீர்கள் தான் ஜெகுலார் வெயின் அணுவியா? அதுவும் கட்டாகும் இதுவும் கட்டாகும். இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் அம்பாசிடர் போயிட்டு காஷ்மீர் போயிட்டு வந்தார். அது கரெக்டு சரின்றது அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. உன் நாட்டிலையும் ஒரு அம்பாசிடர் இருப்பான் இல்லை அமெரிக்காவுக்கு, அவனை கூட்டு போய் பார்க்கலாம். POJKக்கு ஆண்மகனாக இருந்தால், தெம்பும் திராணியும் இருந்தால். ஒரு பாட்டு தான் வருது, தைரியமாக சொல் நீ ஒரு மனிதன் தானா, இல்லை நான் ஒரு மிருகம், அதுவும் 4 காலில் நடக்கும் மிருகம், கால் விரிசல் விட்ட மிருகம், கண்டதை மேயும் மிருகம், முனீர் என்ற மிருகம் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிப்பான். So that's not happening. That's not possible. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாஸ்டரிங். ஸோ
ஒரு பக்கம் அமெரிக்கா கூட இருக்கேன்றான், இன்னொரு பக்கம் துருக்கி கூட இருக்கேன்றான், இன்னொரு பக்கம் சவுதி கூட இருக்கேன்றான், இன்னொரு பக்கம் சைனா கிட்ட வெப்பனை வாங்குறான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து எனக்கு சப்போர்ட். அவன் யார் கூட இருக்கான்ட்டு யாருக்கும் புரியல. சீட்டில் ஜோக்கர் மாதிரி 13 ஜோக்கராக இருந்தால் நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. 13 ஜோக்கரை தான் ஷோ வராது. இது ரம்மிலேயே சேராத சீட் இது. அதுதான் பிரச்சனை. ஸோ பாகிஸ்தான் இஸ் இன் அ டீப் கிரைசிஸ். அந்த கிரைசிஸ்லேருந்து திசை திருப்புறதுக்கு அவங்க 1000 விஷயம் பண்ணுவாங்க. நடுநடுவில் இந்தியாவையும் வம்பு இழுப்பாங்க. இந்தியாவில் ஏதாவது எங்கேயாவது தாக்குதல் அதுவும் வரக்கூடிய மாதங்கள் அக்டோபர், செப்டம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். செப்டம்பர், அக்டோபர் அப் டு ஜனவரி வரைக்கும் இது மாதிரி பல முயற்சிகள் நடக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமாக பல அச்சுறுத்தல்களை பாகிஸ்தான் ஏற்படுத்தும்.